Hi everyone, welcome back to Banu Sami Kitchen. நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். மட்டன் சேக்காம கோலா உருண்டை எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போறோம். வெஜிடேரியன்ஸ்க்கு இது ஒரு சூப்பரான ரெசிபி. செம்ம டேஸ்டா இருக்குங்க. மட்டன் கோலா உருண்டை அளவுக்கு இல்லைனாலும் நல்ல ஒரு டேஸ்ட்ல இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and bell icon-ஐ கிளிக் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 வாழைக்காயை எடுத்துக்கோங்க. வாழைக்காய் சைஸ் பார்த்துக்கோங்க, ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருக்குது. இதோடைய காம்பு பின்பகுதி ரெண்டுத்தையும் இந்த மாதிரி எடுத்துருங்க. இது ரெண்டுத்தையும் தூர போட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசாலாம் கட் பண்ணிடாதீங்க. இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். 3 வாழைக்காய் நான் எடுத்திருக்கேன். இதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டேன். தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வைங்க போதும். 4 விசிலுக்கு அப்புறம் நல்லா ப்ரெஷர் அடங்கின பிறகு வாழைக்காய் நல்லா வெந்து போயிருக்கும். இதை தண்ணியிலேருந்து தனியாக வெளில எடுத்துருங்க. இந்த தண்ணியை தூர போட்டுருங்க. இது நல்லா ஆறட்டுங்க. ஆறின பிறகு இது மேலே இருக்க தோலெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. ஆறின பிறகு இது மேலே இருக்கிற தோலை இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அழகாக அதுவே வந்துடும். இப்போ நாம் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா மைய அரைச்சி ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும், தண்ணிலாம் சேர்க்காதீங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் 1 கைப்பிடி அளவுக்கு நான் வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பல் அளவுக்கு பூண்டு, 1 துண்டு அளவுக்கு இஞ்சி, சின்ன இஞ்சாக இருந்தால் போதும். 4 பச்சை மிளகா, 3 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா காரத்தை ஜாஸ்தியாக்கிக்கலாங்க. இது எனக்கு கரெக்டாக இருந்தது. 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு வதக்கினாலே போதும். இதில் கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, அதே மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளை சேர்த்துட்டு இது கூட 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1/2 கப்புனா ஒரு 120 ml இருக்குங்க. அதே கப்பில் 1 கப் அளவுக்கு உடச்ச கடலையை சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் தேங்காவை அளந்தீங்களோ அதர் கப்பில் 1 கப் அளவுக்கு உடச்ச கடலை, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவைக்கேற்ப உப்பை சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். ரொம்ப ஜாஸ்தியாக வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம் வதக்கினாலே போதும். இந்த மசாலாவே நீங்கள் வறுக்க ரொம்ப வாசனையாக இருக்குங்க. வீட்டில் நான்வெஜ் சமைக்கிற அளவுக்கு இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இது அடுப்பை அணைச்சிட்டு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. இது ஆறட்டும். நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த வாழைக்காய் விழுத ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. நான் தண்ணி சேர்க்காம தாங்க அரைச்சிருக்கேன். பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாலே போதும். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்த உடச்சக்கடலை எல்லா சாமான்களையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் தண்ணி சேர்க்காதீங்க. பல்ஸ் மோடில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். நீங்கள் தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணி சேர்த்திங்கன்னா நமக்கு உருண்டைகள் பிடிக்க வராது. அதனால தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. 1 2 மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தாலே நமக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப மைய மட்டும் அரைச்சிட வேண்டாம். இப்போ நாம் இதை எடுத்து வச்சுருந்த வாழைக்காய் விழுதுலேயே இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி மட்டும் சேர்க்காதீங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நாம் இதை கையாலேயே 1 நிமிஷம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கோங்க. ஆனால் நீங்கள் நல்லா பிசைய அந்த ஒற்றைக்கடலையில் இருக்கிற மாவு உங்களுக்கு நல்லா இறுகி வந்துடும். 1 நிமிஷம் இது நல்லா இந்த மாதிரி கை விட்டு பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா உருண்டே ஆயிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் பிசுன்னு இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஒரு 2 நிமிஷத்தில் உங்களுக்கு ஹார்ட் ஆகிடும். இப்போ நம்ம கையில் கொஞ்சம் நல்லா எண்ணெயை தடவிக்கலாங்க. எண்ணெயை தடவிட்டு இதை உருண்டைகளாக பிடிக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எண்ணெயை தடவினா தான் நமக்கு ஒட்டாமல் வரும். பாருங்கள், கொஞ்சமாக உள்ளங்கையில் இந்த மாதிரி எண்ணெயை தடவிட்டு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கோலா உருண்டைகளை பிடிச்சிக்கோங்க. நான் கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் எடுக்கிறேன். கிட்டத்தட்ட எனக்கு 20 கோலா உருண்டை கிட்ட கிடச்சிது. பாருங்கள், இந்த மாதிரி அழகாக பால் மாதிரி பிடிச்சி எல்லாத்தையும் லைனாக உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் உருண்டைகளாக பிடிச்சி ஒரு தட்டில் வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் நல்லா சூடாகணுங்க. எண்ணெய் நல்லா சூடானது பிறகு தான் நம்ம கோலா உருண்டைகளை சேர்க்கணும்.
கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள், அது மேலே எழும்பி வரணும். இந்த சமயத்தில் அடுப்பு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு உங்கள் கடாயில் எந்த அளவுக்கு கொள்ளுதோ அந்த அளவுக்கு உருண்டைகளை சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை 2 நிமிஷம் வறுத்து எடுக்கணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே மட்டும் கலராக இருக்கும், உள்ளே நல்லா வேகாமலேயே இருக்கும். அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி செவந்து வந்த பிறகு எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. பாருங்கள், கலர் எவ்வளோ அழகாக இருக்குது. மட்டன் கோலா உருண்டை எப்படி இருக்கணுமோ அதே ஷேப்பில் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதோடைய ஃப்ளேவர், சோம்போடைய ஃப்ளேவர், தேங்காயோடைய ஃப்ளேவர்லாம் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.